பீர்க்கங்காய் கடலை பருப்பு கூட்டு செய்யறதுக்கு சின்ன குக்கர் வச்சிருக்கேங்க. இதில் 1/4 மணி நேரம் ஊற வச்சு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது, கரிஞ்ச தக்காளி ஒரு பழம், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, வேகிறதுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா ஒரு 4 விசில் ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணிவிட்டு அதில் 3 பல் பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, பச்சை மிளகாய் 3. இது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க, வேறு எதுவும் இதில் சேர்த்த மாட்டோம். அதனால் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பான பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பீர்க்கங்காய் கூட்டுக்கு விசில் எல்லாமே ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது நம்ம வேக வச்ச பீர்க்கங்காய் கூட்டை நான் ஒரு கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன் இல்லையா, அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கூட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதனால் நல்லா ஒரு 2லேருந்து 3 கொதி வரைக்கும் வரட்டும். பாருங்கள், பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா 3 கொதி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் கடலை பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.